ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா டெலிஃபோன் வொக்காபுலரி. த வேர்டு டெலிஃபோன் ஹஸ் பிகம் லிட்டில் அவுடேட்டட். அதாவது புழக்கத்தில் அவ்வளவு இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டெலிஃபோன் அப்படின்ட்டு ஃபுல்லாக சொல்கிறது கிடையாது. ஃபோன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்கிறோம். மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க? செல்ஃபோன் அப்படிங்கிறாங்க, இல்லாட்ட செல் அப்படிங்கிறாங்க. நம்ம இங்கே ஷார்ட்டாக மொபைல் அப்படின்னு சொல்கிறோம், அங்கே செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அதுக்கு பிறகு நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் ஃபோனில் கூப்பிடணும். அப்போ என்ன சொல்வீங்க? யூ மேக் அ ஃபோன் கால். அந்த மேக் அப்படிங்கிற வேர்டு வரணும், அதுதான் கரெக்டான வொக்காபுலரி. யூ மேக் அ ஃபோன் கால். அதே மாதிரி ஒரு கால் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அதாவது உங்களுக்கு வருது, பெல் அடிக்குது. நீங்கள் என்ன சொல்வீங்க? யூ ஆன்சர் த கால். ஆன்சர்னா பதில் சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ யூ மேக் அ ஃபோன் கால் அண்ட் ஆன்சர் அ ஃபோன் கால் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு எப்படி பேசணும், நம்ம எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு பார்க்கலாம். You are now going to make a phone call. You are the caller. எப்படி பேசணும்? ஹலோ, இஸ் தட் மிஸ்டர் ஜான் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் கொஞ்சம் இன்ஃபார்மலாக நீங்கள் கேட்குறீங்க. இஸ் தட் மிஸ்டர் ஜான் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இது கொஞ்சம் ஃபார்மலாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக கேட்கணுன்னா இப்படி கேட்கலாம். குட் ஐ ஸ்பீக் டு மிஸ்டர் பூபதி ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ குட் ஐ ஸ்பீக் டு அப்படிங்கிறது ரொம்ப பொலைட்டாக இருக்குது. மிஸ்டர் பூபதி அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதை இப்படியும் கேட்கலாம். ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு மிஸ்ஸஸ் ஜாக்குலின் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வுட் லைக் டு அப்படிங்கிறதும் கூட கொஞ்சம் பொலைட்டாக தான் இருக்குது. அந்த மிஸ்டர் பூபதி, மிஸ்ஸஸ் ஜாக்குலின் அப்படின்னு சொல்கிறதுலாம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஃபார்மலாக இருக்குது. அப்போ நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது யூ ஆர் ஆன்சரிங் த ஃபோன் கால். அப்போ எப்படி சொல்வீங்க? இஃப் யூ ஆர் த பர்சன் கால், யூ ஆர் த பர்சன், நீங்கள் தான் அந்த கூப்பிட்ட பர்சனாக இருந்தால் எப்படி சொல்லணும்? ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தெரியலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஹூ ஆம் ஐ ஸ்பீக்கிங் டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். வேர் ஆர் யூ ஸ்பீக்கிங் ஃப்ரம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ இந்த காலர் என்ன சொல்வார்னா, ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்வார். ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் டி நகர் அப்படிம்பார். ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லுவார். ஏதாவது ஒரு பிளேஸை சொல்லுவார். ஆர் அவர் கூப்பிட்டவர் ஒரு செக்ரட்டரியாக இருக்கார், ஒரு பாஸ்க்கு செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ அவர் சொல்லலாம், ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பேரை சொல்லலாம். பாஸ் பேர் மிஸ்டர் முத்தையான்னு வச்சுக்கோங்க, அப்படி சொல்லலாம். ஐ எம் ஸ்பீக்கிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் மிஸ்டர் முத்தையா அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு ரெஸ்பாண்டர், அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ஆர் நாட் த பர்சன் கால்டு. இஃப் யூ ஆர் த பர்சன் கால்டு அவர் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அண்ட் இஃப் யூ ஆர் நாட் த பர்சன் கால்டு அப்படி என்ன சொல்லுவீங்க? குட் யூ ஹேங் ஆன் ப்ளீஸ், குட் யூ ஹேங் ஆன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை குட் யூ ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேங் ஆன் அண்ட் ஹோல்ட் ஆன் போத் மீன் த சேம் திங். ரெண்டுக்கும் மீனிங் என்னென்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்ட்டு அர்த்தம். குட் யூ ஹேங் ஆன் ப்ளீஸ், குட் யூ ஹோல்ட் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். வுட் யூ மைண்ட் ஹோல்டிங் ஆன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டா வுட் யூ மைண்ட் ஹோல்டிங் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். அது பிறகு இப்படியும் சொல்லலாம். சாரி டு கீப் யூ வெயிட்டிங். கொஞ்சம் வெயிட் பண்ண நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ சொல்லலாம், சாரி டு கீப் யூ வெயிட்டிங், சாரி டு கீப் யூ வெயிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். சாரி ஹீ இஸ் நாட் ஹியர் அட் த மோமெண்ட். அவர் ஆஃபீஸில் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சாரி ஹீ இஸ் நாட் ஹியர் அட் த மோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அஃப்ரைட் ஹீ இஸ் நாட் இன் த ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். ஐ எம் அஃப்ரைட் அப்படின்னு சொல்கிறது பயந்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. அது பொலைட் வே ஆஃப் சேயிங் சாரி அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஐ எம் அஃப்ரைட் ஹீ இஸ் நாட் இன் த ஆஃபீஸ் நவ் அப்படின்னு சொல்லலாம். அல்லட்டா இப்படி சொல்லலாம், சாரி ஹீ இஸ் ஆன் த அதர் லைன் அப்படின்னு சொல்லலாம். வேறு ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு, இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நினச்சிங்கன்னா இப்படி சொல்லலாம், சாரி ஹீ இஸ் ஆன் த அதர் லைன் அப்படின்னு சொல்லலாம். யூ ஹாவ் டு பி ஹெல்ப்ஃபுல். அவங்க கூப்பிடுறாங்க, அப்போ யூ ஹாவ் டு பி ஹெல்ப்ஃபுல், அதாவது உதவியாக இருக்கணும். ஸோ யூ கேன் ஆஸ்க், ஹவு மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம்.
இல்லாட்ட ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து இப்படியும் கேட்கலாம், கேன் ஐ டேக் எ மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். எதுவும் குறிப்பு எடுத்துக்கிறணுமா, எதுவும் செய்தி இருக்கா, அதை நோட் பண்ணிக்கிறணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ டேக் எ மெசேஜ் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் காலராக இருந்தால் இப்போ இப்படி கேட்கலாம், குட் ஐ லீவ் அ மெசேஜ் ப்ளீஸ், குட் ஐ லீவ் அ மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். மெசேஜ்னால் அதாவது நான் யார்கிட்ட பேச விரும்புகிறேனோ அவர்கிட்ட சில சொல்ல வேண்டி இருக்குது, அவர் இல்லாததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணிவிட்டு அவர் வந்த பிறகு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. குட் ஐ லீவ் அ மெசேஜ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கேன் ஐ கிவ் அ மெசேஜ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க எப்படி சொல்லுவாங்க, இஃப் யூ ஆர் பிஸி வித் சம் ஒர்க், அதாவது நீங்கள் தான் அந்த ஆள் கூப்பிட்ட ஆளுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்களுக்கு வேறு ஏதோ வேலையில் நீங்கள் பிஸியாக இருக்கீங்க, இல்லாட்ட வேறு ஒரு ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன சொல்லலாம், கேன் ஐ கால் யூ பேக் இன் 10 minutes அப்படின்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷத்தில் நான் கூப்பிடட்டுமா அப்படின்னு சொல்லலாம். கேன் ஐ கால் யூ பேக் இன் 10 minutes அப்படின்னு சொல்லலாம். அந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் கூப்பிடணும், அதுதான் கரெக்டான மேனஸ். அதனால் அது ஒன்று, அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணணும். அது பிறகு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பொறுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, ஐ ஆம் ரிட்டர்னிங் ஹிஸ் கால், அதை யார் கூப்பிட்டாங்களோ அதை வந்து ஐ ஆம் ரிட்டர்னிங், நான் வந்து அவர் கால் கூப்பிட்ட சமயத்தில் நான் இல்லை, இப்போ வந்து ஐ ஆம் ரிட்டர்னிங் ஹிஸ் கால், அவருக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன், இந்த காலை வந்து அவருக்கு ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஹீ வாண்டட் டு ஸ்பீக் டு மீ, ஸோ ஐ ஆம் ரிட்டர்னிங் ஹிஸ் கால் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறீங்க. குட் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்பெல் தட் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ சைடில் ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆள் பேரை சொல்கிறாங்க, இல்லாட்ட ஊர் பேரை சொல்கிறாங்க, இல்லாட்ட ஏதோ சொல்கிறாங்க, உங்களுக்கு சரியாக விளங்கலை, அந்த ப்ரொனன்சியேஷன் விளங்கலை, இல்லாட்டா அது வேறு கண்ட்ரியில் உள்ள நேமோ பொருளோவோ இருக்குது. அப்போ கேட்குறீங்க, குட் ஐ ஆஸ்க் யூ டு ஸ்பெல் தட் ப்ளீஸ் அப்படின்னு கூட கேட்கலாம். அதை ஸ்பெல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பிறகு எல்லா நேரத்துலையும் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக இருக்க போகிறதில்ல, சில சமயம் ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் சிச்சுவேஷன்ஸை பார்ப்போம். அதாவது எப்போதுமே ஸ்மூத்தாக இருக்காது, சில சமயம் ப்ராப்ளம்ஸ் வரும், அது என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். உங்களுக்கு டெலிஃபோனுக்கு கிடைக்கல அப்படின்ட்டு சொல்லணும், அதை இங்கிலீஷில் எப்படி சொல்வீங்க? கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அவைலபிள் அப்படின்ட்டு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது. கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபோன் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது, அது கரெக்ட் இல்லை. கரெக்டாக எப்படி சொல்லணும்னா ஐ கான்ட் கெட் த்ரூ, இந்த ஃபோனில் வந்து ஐ கான்ட் கெட் த்ரூ அப்படின்னு சொல்லணும், என்னால் த்ரூவாக ஆக முடியலை அப்படின்னு சொல்லணும். ஐ கான்ட் கெட் த்ரூ அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபோன் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது பிறகு பிகாஸ் ஃபார் ஒன் ரீசன் ஆர் த அதர் த ஃபோன் குட் பி அவுட் ஆஃப் ஆர்டர் ஆர் ஃபோன் குட் பி பிஸி, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ யூ கான்ட் கெட் த்ரூ ஃபார் ஒன் ரீசன் ஆர் த அதர். எப்படின்னா த லைன் இஸ் பிஸி அப்படின்னு சொல்லலாம், லைன் இஸ் என்கேஜ்ட் அப்படின்னு சொல்லலாம், அன்அப்டெய்னபிள் அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அது வந்து அது கொஞ்சம் ஃபேன்சி வேர்டாக இருக்குது, இட்ஸ் நாட் காமன்லி யூஸ்ட். ஸோ இப்படி தான் லைன் இஸ் பிஸி, லைன் இஸ் டெட், லைன் இஸ் என்கேஜ்ட் அப்படின்னு ஏதாவது சொல்லணும். குட் யூ ஸ்பீக் அப் ப்ளீஸ், நீங்கள் வந்து அவர் கேட்குறாரு, உங்களுக்கு காதில் கேட்கல, அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், குட் யூ ஸ்பீக் அப் ப்ளீஸ் அப்படின்ட்டு பொலைட்டாக கேட்கணும், கொஞ்சம் லவுடராக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் அ பேட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு புட் த பிளேம் ஆன் த டெக்னாலஜி, ஆன் த மெஷின் rather than blaming the other person. நீங்கள் ஏன் சத்தமாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது வந்து ரூடாக இருக்குது. அதனால் யூ புட் த பிளேம் ஆன் த மெஷின் ஆர் த டெலிஃபோன் டு சே தட் இட்ஸ் அ பேட் லைன் அப்படின்னு சொல்லலாம். சாரி த வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப், உங்கள் வாய்ஸ் வந்து கொஞ்சம் பிரேக்கப் ஆகுது, மேபி டியூ டு பேட் சிக்னல் அப்படின்னு சொல்லணும். அவரை ப்ளேம் பண்ணக்கூடாது, மேபி டியூ டு பேட் சிக்னல் த வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப் அப்படின்னு சொல்லணும். ஐ எம் அஃப்ரைட் ஐ கான்ட் ஹியர் யூ அப்படின்னு சொல்லணும். ஐ எம் அஃப்ரைட் அப்படிங்கிறது பயம் இல்லை, அதாவது சாரி அப்படிங்கிறத கொஞ்சம் பொலைட்டாக சொல்கிறீங்க. ஐ எம் அஃப்ரைட் ஐ கான்ட் ஹியர் யூ, ஸோ இட் குட் பி பேட் சிக்னல் அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் அந்த அதர் பர்சன் ஒருக்கா ஹீ ப்ராபப்லி ஹங் அப் த ஃபோன் ஆன் யூ, அதாவது வெறுப்பில் வச்சுருப்பார், இருந்தால் கூட நீங்கள் என்ன சொல்லணும், ஐ திங்க் வி காட் கட் ஆஃப் அப்படின்ட்டு சொல்லிட்டு திரும்பி ஆரம்பிக்கணும். கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன், உண்மையிலே கட் ஆஃப் ஆகிருக்கலாம், இல்லாட்டி வெறுப்பில் வச்சுருக்கலாம், இருந்தாலும் நீங்கள் சொல்லும்போது ஐ திங்க் வி காட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். வி காட் கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பிறகு
அவர் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, அப்போ உங்கள் நம்பர் இல்லை. அப்போ அவர்கிட்ட சொல்லணும், இப்படி சொல்லணும், சாரி யூ காட் அ ராங் நம்பர் அப்படின்னு சொல்லணும். உங்கள் நம்பர் இல்லைல்ல அப்படின்ட்டு. ஐ எம் அஃப்ரைட் யூ காட் அ ராங் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அது பிறகு ஒருத்தர் கேட்குறாரு, மிஸ்டர் ஜான் இருக்காரா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே ஆக்சுவலாக உங்கள் ஆஃபீஸில் அப்படி ஒருத்தர் இல்லை. அப்போ நீங்கள் சொல்லலாம், there is no one of that name here அப்படின்னு சொல்லலாம். there is no one of that name here. அப்படி யாரும் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லணும். அப்போ அவங்க நீங்கள் எந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்க, நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. அவர் நம்பர் சொல்கிறாரு, அது உங்கள் நம்பராக இல்லை. அப்போ இப்படி சொல்லணும், ஓ சாரி, தட்ஸ் நாட் திஸ் நம்பர், தட்ஸ் நாட் திஸ் நம்பர், தட் இஸ் நாட் திஸ் நம்பர் அப்படிங்கிறது தட்ஸ் நாட் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் ப்ராப்ளம் ஏரியாஸ், இப்படி தான் நீங்கள் டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லெசன். இப்படி டெலிஃபோன் பேசுகிறதுக்கு பழகிக்கோங்க, இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் லெசன். இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.